அவன் கம்மியாக சாப்பிட்றான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? அதான் சொல்கிறான். ஓவர் வெயிட் அண்ட் அப்சிட்டி ஆர் கண்டிஷன்ஸ் இந்த நிலைமைகளில் இருக்கிறது. ஓவர் வெயிட்னால அப்சிட்டினால என்ன நிலைமைன்னா, வேர் த பாடி வெயிட் இஸ் கிரேட்டர் தென் த மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட். மீன்னா தேவைப்படும் நிர்ணய அளவு வெயிட் ஃபார் ஏஜ், வயதை பொறுத்தும் அண்டு உயரத்தை பொறுத்தும் தனிப்பட்ட ஒரு நபர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அப்போ ஒரு தனிப்பட்ட நபரின் வயதை பொறுத்தும் ஃபார் ஏஜ் அண்டு ஹைட், ஏஜ்னா வயதை பொறுத்தும் உயரத்தை பொறுத்தும் எடை எவ்வளோ இருக்க வேண்டும்ன்ற ஒரு அளவீடு இருக்குது. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் அப்படின்னா ஒரு ஒரு கொடுக்கப்பட்டுள்ள நிலையான ஒரு வெயிட். எவ்வளவு, எதை பொறுத்து நிலையான கொடுக்கப்பட்டுள்ள நிலையான வெயிட் அப்படின்றான். அப்படின்னு என்னது மீன் ஸ்டாண்டர்ட்னா சரியான நிலை எடைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சரியான நிலை எடையானது வயதை பொறுத்தும் ஃபார் ஏஜ் அண்ட் ஹைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், வயது மற்றும் உயரத்தை பொறுத்து இருக்க வேண்டும் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதை விட மேலே இருந்தால் கொழுப்பு ஜாஸ்தி, கீழே இருந்தால் கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ மேலே இருந்தால் கொழுப்பு ஜாஸ்தின்னு அப்சிட்டி, குண்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறான். ஓவர் வெயிட் அண்ட் அப்சிட்டி ஆர் கண்டிஷன்ஸ். இந்த அதிகமான வெயிட்டோ அல்லது உடல் பருமனோ இருந்தால் என்ன நிலைமையாக இருக்கும், ஆர் கண்டிஷன்ஸ் இந்த நிலைமையில் இருக்கும். வேறு த பாடி வெயிட், அவனோட பாடி வெயிட், பாடினா உடம்போட வெயிட் ஆனது இஸ் கிரேட்டர் தென் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வெயிட் அதிகமானவனும் ஆப்சிட் குண்டானவன் தான் குறிக்கிறான். இஸ் கிரேட்டர் தென் அதிகமாக இருக்கும். எதை விட அதிகமாக இருக்கும், த மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட். அப்படின்னா மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட்னு என்னது, சராசரி நிலை எடைன்னு அர்த்தம். கவர்மெண்ட் சொன்னால் ஒரு நிலை எடை எதை வச்சு கவர்மெண்ட் சொல்லுதுன்னா ஃபார் ஏஜ் அண்டு ஹைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அந்த தனிப்பட்ட நபரின் உயரம் மற்றும் வயதை பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ள அளவிட விட அதிகமாக எடை இருந்தால் அவன் ஓவர் வெயிட் அப்சிட்டி என்று சொல்லப்படுகிறார்கள். ரைட்டா? இப்போ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றான். பாடி மாஸ் இண்டெக்ஸ். ரைட்டா? இப்போ பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொன்னால் உடல் பருமன். ரைட்டா? உடல் பருமன் குறியீடு, அதாவது இண்டெக்ஸ்னால் குறியீடுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது இது ஒரு காமன், இது அதே தான் மேலே சொன்னது தான். பாடி மாஸ் இண்டெக்ஸ் இஸ் ஒரு குறியீடு. அதாவது பாடி மாஸ் உடல் பருமன், பாடினா உடல், மாஸ்னா பருமன், இண்டெக்ஸ்னா குறியீடு. உடல் பருமன் குறியீடானது இஸ் அன் எஸ்டிமேட் அப்படின்றான். இஸ் அன் எஸ்டிமேட்னா ஒரு மதிப்பீடு ஆஃப் எஸ்டிமேட் ஆஃப் பாடி ஃபேட். அப்படின்னா இது உடல் பருமன் குறியீடு என்பது ஒரு மதிப்பீடாக, உடலின் மதிப்பீடாக இருக்கிறது. உடலில் உள்ள ஃபேட், கொழுப்பின் மதிப்பீடாக இருக்கிறது. அண்டு ஹெல்த் ரிஸ்க்னால் சுகாதார ஆபத்தை விளைவிக்கிறது. ரைட்டா? கூட வந்துருச்சுன்னா சுகாதார ஆபத்து கரெக்டாக இருக்கணும். அது என்ன சொல்கிறான், பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால். பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் உடல் பருமன் குறியீடு, இண்டெக்ஸ்னால் குறியீடானது ஈசான் இருக்கிறது. எஸ்டிமேட்னு என்னது, ஒரு மதிப்பீடாக கவர்மெண்ட் சொன்னால் ஒரு மதிப்பீடு. இந்த மேலே சொன்னோம் இல்லையா, இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மீன் ஸ்டாண்டர்ட் வெயிட் தான் சொல்கிறான். இப்படி பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறான். இஸ் அன் எஸ்டிமேட்னா ஒரு மதிப்பீடாக இருக்கிறது ஆஃப் பாடி ஃபேட். அதை வச்சு அந்த எடையை வச்சு நம்ம அவன் கண்டுபிடிச்சிடலாம், அவனுக்கு ஃபேட் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவன் வயசு, அவன் உயரம், அவனோட எடை, அதை வச்சு நம்ம அவனுக்கு ஃபேட் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் பாடி ஃபேட் அப்படின்னா உடலில் உள்ள கொழுப்பு மதிப்பீடை கண்டுபிடிக்கலாம். அண்டு ஹெல்த் ரிஸ்க் இப்படி இருந்ததுன்னா, அப்சிட்டி இருந்ததுன்னா என்ன ஆகும், ஹெல்த்துன்னு என்னது, சுகாதார ஆபத்தை விளைவிக்கும். ரிஸ்க்குன்னா ஆபத்தை விளைவிக்கும். அப்போ பிஎம்ஐ எதை வச்சு அளக்குறான், பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொன்னால் வெயிட் இன் கிலோகிராம். வெயிட் எதில் போடணும், அவனோட வெயிட்டு டிவைடட் பை அவனோட ஹைட்டு, அவன் எவ்வளோ உயரம் இருக்கான், அவனோட மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? அவனோட மீட்டர் ஸ்கொயரை போட்டுக்கணும். இதுதான் பிஎம்ஐயோட அளவீடு. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, எவ்வரி 7 calories ஆஃப் எக்ஸஸ் கன்சப்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு 7 கலோரி நீ அதிகமாக சாப்பிட்டாலும், உனக்கு தேவையானது தான் சாப்பிடணும். உன் எனர்ஜி எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிடணும். அதுக்கு மேலே நீ சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள ஒவ்வொரு 7 கலோரியும் 1 கிராம் ஃபேட்டை உண்டாக்கும். ரைட்டா? இது அது தங்கிக்கிட்டே இருக்கும். நீ சாப்பிடக்கூடிய உணவு அதிகமாக சாப்பிடும்போது உனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு அதிகமாக உள்ள ஒவ்வொரு 7 கலோரிக்கும் 1 கிராம் ஃபேட் டெபாசிட் ஆகும். டெபாசிட்னா தங்கும் உடலில் போயிட்டு. ரைட்டா? அதான் சொல்கிறான். எவ்வரி 7 calories அப்படின்னா ஆஃப் எக்ஸஸ் கன்சப்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு 7 கலோரி சத்து. ரைட்டா? 7 கலோரி ஆஃப் எக்ஸஸ் கன்சப்ஷன் அதிகமாக உட்கொண்டால், எக்ஸஸ்னால் அதிகமாக, கன்சப்ஷன் உட்கொண்டால் அதன் விளைவாக லீட்ஸ்
அப்படி உட்கொள்ளப்படக்கூடிய உணவானது லீட்ஸ் டு 1 கிராம் ஃபேட். அப்படி 1 கிராம் ஃபேட்டை 1 கிராம் ஃபேட்டை உண்டாக்கி என்ன செய்யும், டெபாசிட் தங்க வைக்கிறது. அண்டு அதுக்கடுத்து என்ன செய்ய, இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். அந்த அப்படி தங்கி இருக்கிறது உனக்கு உடம்பு வெயிட்டை கூட்டுகிறது. அண்ட் இன்க்ரீஸ்னால் கூட்டுகிறது. இன் பாடி வெயிட், உடம்பின் எடையை கூட்டுகிறது. ரைட்டா? அப்போ வெயிட் டியூ டு ஃபேட் இஸ் வெயிட் டியூ டு ஃபேட். அதாவது வெயிட்னா இந்த மாதிரி எடை கூடுவது எதன் காரணமாக, கொழுப்பின் காரணமாக கூடுவது. வெயிட் டியூ டு ஃபேட்னா கொழுப்பின் டியூ டு காரணமாக. அப்போ வெயிட் டியூ டு ஃபேட்னா கொழுப்பின் காரணமாக வெயிட் இன் அடிப்போஸ் டிஷ்யூவில் தங்குகிறது. ரைட்டா? அடிப்போஸ் டிஷ்யூஸ் எக்ஸிட்ஸ் மோர் தென் 20 to 25% ஆஃப் த பாடி வெயிட். அப்படின்ட்டான். நல்லா பாருங்கள், வெயிட் டியூ டு ஃபேட். அப்போ ஃபேட்டின் காரணமாக, ஃபேட் அதிகமாச்சுன்னா வெயிட் அதிகமாகிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறான். வெயிட் டியூ டு ஃபேட் அப்படின்னா கொழுப்பில் உள்ள ஃபேட்டின் காரணமாக, கொழுப்பின் காரணமாக வெயிட் எடை, அதாவது வெயிட் டியூ டு ஃபேட்னா கொழுப்பின் காரணமாக, டியூனா காரணமாக எடையானது எங்கே, அடிப்போஸ் என்ற டிஷ்யூவில் தான் தங்கும். ரைட்டா? அடிப்போஸ் என்ற ஒரு டிஷ்யூ இருக்குது உடம்புல, அங்கே தான் இந்த ஃபேட் போய் தங்கிட்டு இருக்கும். இன் அடிப்போஸ் டிஷ்யூவில் உள்ள ஃபேட்டின் காரணமாக வெயிட் எக்ஸீஸ்னா அதிகரித்தால் எவ்வளோ அதிகரித்தால், மோர் தென் 20% to 25%. அப்போ 20% 25% வரைக்கும் அதிகரித்தால் பாடி வெயிட்னா பாடி வெயிட் அவனுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட்டை விட 20% 25% அதிகரித்தால் 1. ரைட்டா? புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு நான் 100 கிலோ இருக்கணும், இப்போ 120 கிலோ இருக்குன்னா 20% அதிகரிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரைட்டானா அப்சிட்டின்னு அர்த்தம். அதான் சொல்கிறான். வெயிட் டியூ டு அந்த ஃபேட் எதில் போய் தங்கும், அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் தங்கும். வெயிட் டியூ டு ஃபேட் அப்படின்னா ஃபேட் இன் அடிப்போஸ் டிஷ்யூனா அடிப்போஸ் டிஷ்யூவில் தங்கி இருக்கக்கூடிய ஃபேட்டின் காரணமாக வெயிட் ஆனது எக்ஸீட்ஸ் அதிகமானால், மோர் தென் 20% to 25%, 20% 25% மேல் அதிகமானால், எதை விட பாடி வெயிட், உடம்போட வெயிட்டை விட 20 to 25% அதிகமானால் அந்த அப்சிட்டின்னு நான் சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு அடல்ட்னா முதியவர்கள். வெய்யிங்னா எடை வைத்திருக்கிறார்கள், அவங்களுக்கு எடை இருக்குது. 10% ஆர் மோர் தென் த ஸ்டாண்டர்ட் வெயிட். அவங்களுக்கு வயசானவங்களுக்கு 10% இல்லை அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அவங்கள ஓவர் வெயிட்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அண்ட் அடல்ட்னா ஒரு முதியவர்கள்னால் அது 30 வயசுக்கு மேலே. வெய்யிங் 10%, அப்புறம் 10%க்கு மேலே, 10% மோர் அதற்கு மேலே, தென் த ஸ்டாண்டர்ட் வெயிட் நிலையான எடைனா கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் எடை, நிலையான எடையை விட 10% மேலே இருந்தால் ஒரு முதியவர், அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார், இஸ் ஓவர் வெயிட் என்று அழைக்கப்படுகிறார். அண்டு மேலும் 20%க்கு மேலே இருந்தால் அவரை அப்சின்னு அழைக்கப்படுகிறார்கள். ஒரு முதியவர் அவருக்கு நிலையான எடையை விட 10% அதிகமாக இருந்தால் அது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது, ஓவர் வெயிட் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி 20%க்கு மேலே இருந்தால் உடல் பருமன் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அதான் அடல்ட் வெய்யிங்னா எடை வைத்திருந்தால் எதை 10% ஆர் மோர்னு அதிகமாக, தென் த ஸ்டாண்டர்ட் வெயிட் எதை விட நிலையான எடையை விட 10%க்கு மேலே வைத்திருந்தால் அது ஓவர் வெயிட் என்றும், அதே மாதிரி நிலையான எடையை விட 20%க்கு மேலே இருந்தால் அது அப்சி என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்போ நெக்ஸ்ட்டு காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்றான். அப்போ காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னால், காசஸ்னால் காரணங்கள். ரைட்டா? காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்றான். காசஸ்னால் காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள். ரிஸ்க்னா ஆபத்து, ஃபேக்டர்ஸ்னால் காரணிகள். அப்போ காசஸ்னால் காரணங்கள் மற்றும் ஆபத்து, ரிஸ்க்குனாலே ஆபத்து தான். ரைட்டா? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆபத்து காரணிகள் அப்படின்ட்டான். அப்போ அப்சிட்டினா உடல் பருமன் இருக்கிறது டியூ டு த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த உடல் பருமனானது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்லேயும் வரலாம்ன்ற. அப்போ மரபியல் காரணிகளால் வரலாம். ஜெனட்டிக்னா மரபியல் காரணிகளால் இந்த அப்சிட்டி உடல் பருமன் வரலாம். 1. அடுத்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவ். ஃபிசிக்கல்னா உடலை வைத்து வேலை செய்யாமல் இருப்பது. ஆக்டிவ்னா வேலை செய்வது, இன்ஆக்டிவ்னா வேலை செய்யாமல் இருக்கிறது. உடல் உழைப்பு இல்லாதது. ரைட்டா? உடல் உழைப்பு இல்லாதது. ஃபிசிக்கல்னா உடல்,
இன்ஆக்டிவ்னா உழைப்பு இல்லாதது 2. அடுத்து ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஈட்டிங் அப்படின்னா உணவு உண்ணும் பழக்கம், ரைட்டா. ஓவர் ஈட்டிங் அதிகமாக திங்கிறது, ரைட்டா. எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் திணிக்கிட்டே இருப்பேன், ரைட்டா. அதான் ஈட்டிங் ஹேபிட்ஸ், உணவு உண்ணும் பழக்கம், அது ஓவர் ஈட்டிங். அண்டு எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ். எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ் என்னது? எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை எண்டோக்ரைன் காரணிகளாலும் இந்த அப்சிட்டி வரலாம். அந்த 4 காரணங்களை சொல்கிறான். என்ன காரணங்கள்? ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அந்த அப்சிட்டி வர்றதுக்கு காரணங்கள். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவ், அடுத்து ஈட்டிங் ஹேபிட், அடுத்து எண்டோக்ரைனிக் ஃபேக்டர்ஸ், ரைட். நெக்ஸ்ட்டு அப்சிட்டி இஸ் எ பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர். அப்சிட்டி என்பது ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான ஆபத்து காரணிகள், ரைட்டா. அதாவது பாசிட்டிவ்னா நேர்மறை, ரிஸ்க் ஃபேக்டர், ரிஸ்க்னா ஆபத்து உண்டாக்கும் காரணிகள். அப்சிட்டி என்பது நேர்மறை ஆபத்து காரணிகள், ரைட்டா. அப்படின்னா ஒரு செகண்ட், இந்த போயிடுச்சு. இந்த வந்துருச்சு. அப்சிட்டி என்பது இஸ் ஏ பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர், நேர்மறை ஆபத்து காரணிகள், ரைட்டா. இது நேர்மறையான ஆபத்து காரணிகளாக இருக்கிறது, ரைட்டா. எதில்? இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அதை அதிகமாக்குறது. இந்த அப்சிட்டி என்பது இந்த உடல் பருமன் நேர்மறை எதிர்ப்பு காரணிகளாக இருந்து கொண்டு இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் என்னது? உயர் ரத்த அழுத்தம், ரைட்டா. இது என்ன செய்யுது? உயர் ரத்த அழுத்தத்தை உண்டாக்குகிறது. அடுத்து டயபெட்டிஸ்னால் நீரிழிவு நோயை உண்டாக்குகிறது. அடுத்து 3வதாக கேல் பிளாடர் டிசீஸ். அப்போ கேல் பிளாடர் டிசீஸ் என்னது? பித்தப்பை நோய்கள். கேல் பிளாடர்னா பித்தப்பைன்னா எல்லாத்துக்கும் இருக்கும், பித்தப்பை நோய்களை உண்டாக்குகிறது. அடுத்து 4வதாக கொரோனரி ஹார்ட் டிசீஸ். கொரோனரினா இருதயத்தில் உள்ள, அதாவது இரத்த நாளங்கள், ரைட்டா. அப்போ கொரோனரி இருதய நோய்களை உண்டாக்குகிறது. அண்டு ஆர்த்திரிட்டிஸ் என்னது? முடக்கு, அதாவது நம்ம மூட்டு வீக்கம் சொல்கிறோம்ல, ஆர்த்திரிட்டிஸ்ன்னு சொன்னால் அதாவது மூட்டு அங்கங்கே மூட்டுகளில் வீங்கிடும், ரைட்டா. இவை அனைத்தையும் இவைகள் உண்டாக்குகிறது அப்சிட்டி. அதை பற்றி என்னது? உடல் பருமனானது எவ்வாறாக இருக்கிறது? பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர். பாசிட்டிவ் தான் மெயின் காரணம். பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா நேர்மறையான ஆபத்து காரணிகளாக இருக்கிறது. அது எதற்கு? இன் டெவலப்மெண்ட்னா அதை கூட்டுவதற்கு. எதுக்கு? ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தத்தை கூட்டுவதற்கு, டயபெட்டிஸை கூட்டுவதற்கு. இந்த அப்சிட்டின்றது எதாவது தான் சொல்லலாம், அதை மொத்தமாக சொல்லிட்டேன். பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லிட்டான். எதற்கு? இதுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர் நேர்மறையாக இருக்குது, புரியுதா. அதான் டயபெட்டிஸை கூட்டும், அதுங்க கேல் பிளாடர் பித்தப்பை நோய்களை கூட்டும், அடுத்து கொரோனரி ஹார்ட் டிசீஸை கூட்டும், கொரோனரி இருதய நோய்களை கூட்டும், அடுத்து மூட்டு வலிகளை கூட்டும், ரைட்டா. நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் அப்சிட்டி. அப்படின்னா ப்ரிவென்ஷனை தடுக்கிறது, கண்ட்ரோல்னா கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. எதை? உடல் பருமனை தடுத்தல் மற்றும் கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல். அப்போ டயட் மேனேஜ்மெண்ட். அப்போ உணவு மேலாண்மை என்னது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அப்போ உணவு மேலாண்மை அப்படின்றது என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ டயட் மேனேஜ்மெண்ட் வச்சுட்டான். அப்போ லோ கலோரினா கம்மியான கலோரியை எடுத்துக்கொள்ள வேண்டும், ரைட்டா. உணவில் கம்மியாக கலோரி இருக்கணும். அதிகமாக கலோரி இருந்தால் என்ன? கொழுப்பாக மாதிரி அங்கே போய் சேர்ந்துடும், ரைட்டா. அப்போ கம்மியான கலோரி எடுத்துக்கொள்ள வேண்டும். நார்மல் புரோட்டீன், சாதாரணமான புரோட்டீன் உள்ள சத்து உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டு விட்டமின்ஸ்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டு மினரல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்டு போட்டு ரிஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றான். அப்போ ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொன்னால் அதாவது என்னது? ரிஸ்ட்ரிக்டட்னு சொன்னால் ஆக்சுவலி தவிர்க்கப்பட்ட பொருள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ளவும். ரிஸ்ட்ரிக்டட்னா தடுப்புன்னு அர்த்தம், வேண்டாம்னு அர்த்தம், ரைட்டா. வேண்டாம், எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல ரிஸ்ட்ரிக்டட்னு என்ன வரும்னா, ரிஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட், ரிஸ்ட்ரிக்ட்னா குறைந்த அளவு
கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ரைட்டா, ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஹை ஃபைபர் டயட், அதிகமான நார்ச்சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். கேன் பி, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கேன் ப்ரிவென்ட் ஓவர் வெயிட், அதிகமான எடை போடுறத தடுக்கலாம். ப்ரிவென்ட்னா தடுக்கலாம், ஓவர் வெயிட்னா அதிகமான எடை போடுறது, அது அப்சிட்டி, எடை போடுவதை தடுக்கலாம் அப்படிங்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. டயட் மேனேஜ்மெண்ட்னா உணவு மேலாண்மை, உணவு மூலிமா எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா லோ கலோரி, கம்மியான கலோரியில் உணவு, நார்மல் ப்ரோட்டீன் எடுத்துக்கொள்ளணும், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கலாம். ரிஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸ்னால் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஹை ஃபைபர் டயட், அதிகமான நார்ச்சத்துள்ள உணவு எடுக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர் வெயிட்டை குறைத்து கொள்ளலாம். கேன் ப்ரிவென்ட் ஓவர் வெயிட் அப்படின்னா. அடுத்து கலோரி ரிஸ்ட்ரிக்ஷன் ஃபார் வெயிட் ரிடக்ஷன் இஸ் சேஃப் அண்டு மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்ட்டான். அப்போ கலோரி ரிடக்ஷன்னா கலோரியை ரிஸ்ட்ரிக்ஷன், கலோரியை கம்மிப்படுத்துதல். ஃபார் வெயிட் ரிடக்ஷன், வெயிட்னா எடையை குறைப்பதற்கு, கலோரியை கம்மிப்படுத்தி வெயிட்டை குறைக்கிறது சேஃப், பாதுகாப்பானதுன்னு சொல்கிறான். அண்டு மோஸ்ட் எஃபெக்ட்னா அதிகமான பயனுள்ளது. ரைட்டா அப்படின்றான். அதான் நான் என்ன சொல்கிறேன், கலோரி ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா கலோரியை குறைத்து, தடுத்துன்னு அர்த்தம். அதான் தடுத்துன்னா அது எடுக்காமல் இருக்க முடியாது, இருந்தாலும் குறைத்து. ஃபார் வெயிட் ரிடக்ஷன், எதற்காக வேண்டிய வெயிட்டை குறைப்பதற்காக வேண்டி கலோரியை கம்மி பண்ணணும். அதுதான் நல்லது. சேஃப் நல்லது, அண்டு பாதுகாப்பானது, அண்டு மோஸ்ட் எஃபெக்டிவ். அப்போ இது அதிகமான பயனுள்ளது. எஃபெக்ட்னா மோஸ்ட்னா அதிகமான, எஃபெக்ட்னா பயனுள்ளதாக இருக்கும்ன்றான். அப்படி நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல்ஸ்னால் உடல் பயிற்சி, எக்ஸசைஸ்னால் பயிற்சி, ஃபிசிக்கல்னால் உடல் பயிற்சி. ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு எ லோ கலோரி டயட் accompanied by moderate exercise will effective in causing weight loss அப்படின்னா. அப்போ கம்மியான கலோரி உணவை எடுத்துக்கொண்டு லோ கலோரி டயட்னா உணவு, கம்மியான கலோரி உள்ள உணவை எடுத்துக்கொண்டு அக்கமெண்ட்னா அதனுடன். ரைட்டா, எதனுடன்? பை மாடரேட் எக்ஸசைஸ். மாடரேட்னா என்னது? ஒரு நிதானமான ஒரு பயிற்சி. ரொம்ப வேகமாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, சாதாரண கையை காலை ஆட்டுறது. அதுதான் ஒரு கம்மியான கலோரி உள்ள உணவை எடுத்துக்கொண்டு அதனுடன் அக்கமெண்ட்னா அதனோட சேர்த்து, அக்கமெண்ட் மீன் என்னது? அதோட சேர்த்து உணவையும் எடுத்துக்கொண்டு, அக்கமெண்ட் என்னது? கூட. அக்கமெண்ட் என்னது? கூட, அதனுடன் என்ன செய்யணும்? பை மாடரேட் எக்ஸசைஸ். மாடரேட்னா நிதானமான, மிதமான உடற்பயிற்சி செய்யணும். பெரிய அளவு ஓடக்கூடாது, ஆடக்கூடாது, மிதமான பயிற்சியை செய்ய வேண்டும். வில் பி எஃபெக்டிவ், அது வில் பினா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். எஃபெக்டிவ்னா பயனுள்ளதாக இருக்கும். எதற்கு? இன் காசிங் வெயிட் லாஸ். அப்போ வெயிட்டை குறைப்பதற்கு, வெயிட்னா எடையை குறைப்பதற்கு காரணிகளாக இருக்கும். காசிங்னா விளைவிக்கும், வெயிட்டை குறைவிக்கும். காசுனா குறைக்கும், அது விளைவிக்கும். ரைட், எதை விளைவிக்கும்? வெயிட் லாஸ்னால் உடல் எடையை குறைப்பதற்கு சாதகமாக இருக்கும் காசிங்னா. ரைட்டா. அடுத்து மெடிடேஷன் அண்ட் யோகா. அப்போ மெடிடேஷன் அண்ட் யோகா. மெடிடேஷன்னா தியானம். ரைட்டா, தியானம் செய்கிறது, யோகா பயிற்சி எடுக்கிறது. அண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், உடலின் செயல்பாடுகளை செய்வது, உடலை வச்சு நடக்கிறது, போகிறது, வர்றது, இதான் உடல் செயல்பாடுகள். கேன் ஆல்சோ ரெடியூஸ், இதுவும் குறைக்கும். கேன் ஆல்சோ முடியும். ஆல்சோ ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தத்தை இதுவும் குறைக்கும். எதை குறைக்கும்? ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு ஓவர் ஈட்டிங். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சென்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருப்பார். அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு ஓவர் ஈட்டிங் அப்படின்னா இந்த மட்டும் நீங்கள் படிங்க, அது மேலே விட்டுருங்க. ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு ஓவர் ஈட்டிங்னா மன அழுத்தத்தின் காரணமாக நீ அதிகமாக உண்ட உணவானது. நல்லா பார்த்துக்கோ. ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம், ரிலேட்டட்னா சம்பந்தமாக, டு ஓவர் ஈட்டிங் எனக்கு மனசு அழுத்தமாக இருக்குது, நான் சிக்கன் சாப்பிட போகிறேன், சிக்கனே சாப்பிடல அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக சிக்கன் சாப்பிட்றேன், மட்டன் சாப்பிட்றேன். அப்போ அது என்ன ஓவர் வெயிட் போடுங்களா? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் அந்த நான் சாப்பிட்ட உணவு ஓவர் வெயிட் போடாது. புரியுதா? அதை தான் சொல்கிறான். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு ஓவர் வெயிட்டிங் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் என்னது? மன அழுத்தத்தின் காரணமாக, டு ஓவர் ஈட்டிங். ஓவர் ஈட்னா அதிகமாக உட்கொண்டால்,
சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டால், உணவு நல்ல ருசியாக சாப்பிட்டால் அது வந்து கொழுப்பை கூட்டிடும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்? மெடிடேஷன் செய்யணும், யோகா செய்யணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடம்பை வச்சு செயல்பாடுகள் செஞ்சால் கேன் ஆல்சோ ரெடியூஸ், அது வந்து குறைக்கும். இதுதான் பொருள். ரிவர்ஸில் போகுது இந்த சென்டென்ஸு. நீ ஃபார்வர்ட்லேருந்து எடுத்தால் இப்படி எடுத்துக்கணும். எப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னா மெடிடேஷன்னா தியானம், யோகானா யோகா பயிற்சி, அண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா உடல் செயல்பாடுகள் கேன் ஆல்சோ ரெடியூஸ், கேன் ஆல்சோ குறைக்க முடியும். எதை அப்படின்னா பாடி வெயிட்டை. எப்போ? ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டு ஓவர் ஈட்டிங், மன அழுத்தத்தின் காரணமாக நீ உட்கொண்ட உணவை இல்லை உள்ள கொழுப்பை குறைக்கும்ன்றான். இப்படி ஃபார்வர்டில் போனால் இதான் மீனிங். அதனால் ரிவர்ஸில் போனால் அது மீனிங். ரெண்டும் ஒன்று தான். ரிவர்ஸில் போகிறது நல்லது தான். நீ உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சம்மந்தமாக நீ அதிகமாக உணவு உட்கொண்டால் ஃபேட்டை தான் உண்டாக்கும். அப்படி உண்டாக்காமல் இருக்கணும்னா மெடிடேஷன் செய்யணும். அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் மெடிடேஷன், ஃபிசிக்கல் இதெல்லாம் செய்யணும்ன்றான். ரைட்டா? அடுத்து ஹார்ட் டிசீஸ் அடுத்ததில் பார்க்கலாம்.